Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 1 ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸைஸ் 1.3ல தேர்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துருக்கீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னுட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க x² - 5x + 6. இதில் வந்து கொடுத்துருக்க சப்டிவிஷன்ஸோட வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் மொத்தம் 4 சப்டிவிஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் -1 வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் கொடுத்துருக்க கண்டிஷன், அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² - 5x + 6 வந்து எழுதிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக -1 இருக்குது. அதனால் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி நான் எஃப் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு -1 to the whole square -5 × -1 + 6. அப்போ நான் -1 ஸ்கொயர் பண்ணேன்னா எனக்கு +1 வந்து கிடைக்கும். அடுத்து -× -5 × 1 வந்து 5 + 6. நான் 5 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 6. அப்போ நான் 6 + 6 வந்து எனக்கு 12 கிடச்சிருக்கா. நான் எஃப் ஆஃப் -1ஓட வேல்யூ 12ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனில் எஃப் ஆஃப் 2a கொடுத்துருக்காங்க. அப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸோட கண்டிஷன் எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² - 5x + 6. இப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2a. அப்படின்னா நான் எக்ஸுக்கு பதிலாக 2a சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் எஃப் ஆஃப் 2a இஸ் ஈக்குவல் டு 2a to the whole square -5 × 2a + 6. அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஏவை ஸ்கொயர் பண்ணால் a². அடுத்தது -5 × 2 வந்து 10, a + 6. அப்படின்னா 4a² - 10a + 6ங்கிற ஆன்சர் எனக்கு கிடச்சிருக்கு. இதை ஃபர்தராக குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ஆனால் உங்களோட புக்கு பின்னாடி ஆன்சர்ஸில் வந்து இதை தான் ஃபைனல் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. 4a² - 10a + 6 தான் ஃபைனல் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. அதனால இதோட ஆன்சரை வந்து நிப்பாட்டிப்போம். அடுத்தது தேர்டு சப்டிவிஷன் எஃப் ஆஃப் 2 வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எழுதிக்கிறேன். x² - 5x + 6. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2வை வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் எஃப் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு 2² - 5 × 2 + 6. 2வை ஸ்கொயர் பண்ணால் 4, -5 × 2 வந்து 10 + 6. அப்படின்னா 4 - 10. 4 - 10ஓட வேல்யூ -6 + 6. -16 + 6ஓட வேல்யூ எனக்கு 0 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 0ன்னுட்டு எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது ஃபோர்த்து சப்டிவிஷன் எஃப் ஆஃப் x - 1 வந்து கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து எழுதிக்கிறேன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x² - 5x + 6. இந்த கண்டிஷன் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, குழப்பிக்காங்க. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக x - 1 ரீப்ளேஸ் பண்ண அப்படின்னா எஃப் ஆஃப் x - 1 இஸ் ஈக்குவல் டு x - 1 to the whole square -5 × x - 1 + 6. இது வந்து பார்க்க எனக்கு a - b to the whole squareங்கிற ஃபார்முலா ஃபார்மேட்டுக்கு வருது. அப்படின்னா a - b to the whole square is equal to a² + b² - 2ab ஃபார்முலா. இப்போ எனக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா x வந்து இருக்குது, பிக்கு பதிலாக 1 வந்து இருக்குது. இப்போ நான் இதை இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். நான் x² + 1² - 2 × x × 1. அப்படின்னா x² + 1 - 2 × x வந்து 2x, 2x × 1 திருப்பியும் 2x தான் வந்து கிடச்சிருக்கும். இதான் வந்து எனக்கு இந்த இதோட வேல்யூவாக கிடச்சிருக்கு. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x² - 2x + 1. இப்போ இந்த -5ஐ உள்ளக்க தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா -5 × x - 5x - × +, 5 × 1 வந்து 5 + 6. அப்படின்னா x² -2x - 5xோட வேல்யூ -7x வந்து கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா 6 + 5 11, 11 + 1 வந்து 12. அப்படின்னா எனக்கு ஃபைனல் ஆன்சராக என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x² - 7x + 12 வந்து கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணிடுங்க. தேங்க்யூ.